வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லெக்சர்ஸ். இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 14, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து மணி ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30. இந்த அப்டேட்டில் வந்து என்ன சொல்கிறது, பேர் என்ன சொல்லுவானுங்க, என்னென்ன ஒரு எண்ணெயாக இருக்குது. சரி, இந்த அப்டேட்டில் நான் வந்து என்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன். நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு இந்த ஊருக்கு நான் வந்து கிளம்புவேன். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து ஊருக்கு பஸ் ஏறுவேன். பஸ் ஏறி இந்த சென்னையிலேருந்து வெளியே கிளம்பும்போது இந்த ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஊருக்கு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் அந்த சூரியன் வர்றப்போ அந்த ஒரு 6 to 7 மணிக்கு தான் பஸ்ஸு கிளம்பும். அங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக. ஏன்னா அது நைட் ஷிஃப்ட் போனதுக்கப்புறம் இந்த விடியறதுக்கு முன்னாடி, அதாவது சூரிய வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ரூமில் வந்து தூங்கிடுவேன். ஆனால் அதனாலேயே என்னவோ அது பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக, ஒரு மாதிரி செம சூப்பர்ன்றதை விட அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும், ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அது இதே மாதிரி ஃபீலிங் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த காலையிலேயே நல்லா குளித்து நல்லா டக்கின்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் படிக்கும்போது 11th படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வேறு ஏரியாவிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப பஸ்ஸில் தான் போயாகணுன்றது இருந்தது. அப்போ வந்து நான் பஸ்ஸு மாறி போகணும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் மாறி போகணும். அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நல்லா மாறக்கூடிய பஸ்ஸில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பஸ் எடுக்கிறதுக்காக. ப்ரைவேட் பஸ்ஸுனால எப்படி நல்லா லைட்லாம் போட்டு அப்படி ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. இது மாதிரி கலராக அது மாதிரி இருக்கும், அப்படியே ஜிலுன்னு நல்லா கலராக இருக்கும். அப்படியே ஏதாவது பாட்டு போடுவானுங்க, அதுவும் இந்த ஸ்பீக்கரும் நல்லா இருக்கும் அந்த இதில். அப்போ உட்காந்துருக்கப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அப்போ தான் காலையில் இந்த குளிச்சு கிளம்புறது எவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு அப்படி தான் ஒரு தடவை வந்து ஏதோ வாங்க போனேன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட்டோ ஏதோ வாங்க போகிறப்பையோ என்னன்னு தெரில. காலையில் அதே மாதிரி பஸ்ஸு மாறி போகணும். அப்போ ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கப்ப காலைல 8 மணிக்கு எல்லாம் கூட்டமாக ஏறி நானும் உட்காந்துட்டேன். பஸ் எடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ அப்படியே பார்க்குறப்ப மணி அந்த கால்குலேட்டரில் ஒரு ஃபாண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி அதான் ஒரு நார்மல் டிஜிட்டல் கிளாக்கு, ஸ்மார்ட் கிளாக் கிடையாது, அனலாக் கிளாக்கும் கிடையாது, டிஜிட்டல் கிளாக்கு. அந்த கிளாக்கில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது டைம் ரெட் கலரில். அந்த மினிட்ஸ் மாறிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தா சூரியன் வெளிச்சம் அப்படியே சுற்றி அடிக்குது. அப்படியே அந்த மெலடியாக ஒரு பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. காஞ்சனா பாட்டில் வாயா வீரா அந்த பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. அது பார்க்குறப்பே ஒரு மாதிரி சூப்பராக, அப்போ காலையில் கிளம்புறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் நேற்று வந்து பெருசாக தூங்கலை. நான் தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் தூங்கிட்டா லீவு போயிடும்ன்றதுனால சனிக்கிழமை தானே தூங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முடிச்சுட்டே இருந்தேன், படம் பார்த்துட்டு இருந்தேன். தூக்கமும் பெருசாக வரல. ஒரு நைட்டு வந்து தூங்க வேண்டியதாகிடுச்சு. நைட்டு தூங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி சாப்பிட்லாம், எப்படியே உட்காந்துருக்க வேணாம், போயிட்டு ஒரு குளியலை போட்டுருவோம் அப்படின்ட்டு குளியலை போட்டுட்டு அப்படி வந்து அப்படியே நல்லா தலையை தோட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தேங்காய் எண்ணெய் வச்சு தலையை சீவிட்டு உட்காந்தா அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி காலையில் கிளம்புறது நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். முன்னாடிலாம் அந்த நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி நைட்டு கண்ணு முழிச்சு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தால் அது ஒரு மாதிரி ப்ரைம் டைமுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கேன் நான். நைட் டைமில் வந்து லேட் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி ஒர்க்கு போகிறதே தெரியாத மாதிரி கடகடான்னு போயிட்டே இருக்கும். அது மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதே வாடிக்கையாக டெய்லி எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஓவர் குளோரிஃபைடாக இருக்கும் அப்படின்னு. நைட்டுனாலே ஒரு ஓவர் குளோரிஃபைடாக இருக்கும்னு பகலை பார்த்தா தெரியுது. பகல் ரொம்ப நாள் பகல்லே பழகிட்டோன்னா நைட்டை பார்த்தா ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனாலே என்னன்னு தெரில, ஆனால் பகல் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒர்க்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், இது எப்படியாவது அடுத்து ஜம்ப் ஆகிற ஜாபுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் வாங்கிட்டு போயிடணும். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வேலையாக சம்மந்தமே இல்லாமல் இது கமெண்ட்டுன்னு தெரில.
மார்னிங் ஷிஃப்ட்டு இருக்க வேலையை பார்த்து போகணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். கம்முன்னு இருக்கடா ஏண்டா, மார்னிங் ஷிஃப்ட்டு இருக்க வேலையை பார்த்து போகணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். இந்த காலையில் அது என்ன தான் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் காலையில், அப்படி இப்படி என்ன தான் சொன்னாலும், இந்த காலையிலே ஏஞ்சி அவசரமாக கிளம்பணும் அப்படின்னாலும், காலையில் ஏஞ்சி குளித்து சட்டையெல்லாம் மாட்டிட்டு காலைல ஒரு 7 to 8 மணிக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஏறி போயிட்டு அங்கே அப்படியே பகல் வெளிச்சம், நைட் ஷிஃப்ட்டு போகிறவனுக்கு தான் தெரியுமா என்னன்னு தெரில, அந்த பகல் வெளிச்சத்தில் வந்து போயிட்டு மதியம் சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், வந்து மறுபடியும் ஒர்க்குக்கு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு, அட்லீஸ்ட் எனக்கு அதான் விஷயம். பகல் வெளிச்சமே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் வேலையில் ஒரு சேலரி வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம், ஹை சேலரி, இப்போ இந்த ஜாப் சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு பகல் ஷிஃப்ட் போகிறதே ஒரு பெரிய பெனிஃபிட்டு தான் தோணுது. பகல் ஷிஃப்ட் எப்படியாவது அடுத்து போகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல சேலரிக்கு போகணும் அப்படின்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 1 year டைம் இருக்குது. அவனுக்கு எப்படியும் பேப்பர் போட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க, உட்காருங்க தம்பி அதெல்லாம் போய்க்கலாம் இங்கே இருங்க எது பேசுவானுங்க. கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த டைமை கரெக்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, கன்றாவி வாந்தி வேறு வருது, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வாந்தி வருதுன்னு தெரில. அமைதியாங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அடுத்து மார்னிங் ஷிஃப்ட்டு ஜாபுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது. டிசைன் தம்மம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இந்த என்ன தான் அந்த அடோபி ஃபுல்லாக இதுவாக இருந்தாலும், எங்கே இதுவாக இருந்தாலும், அடோபி தெரிலன்னே ஒரு சின்ன அவமானமாக இருந்தது என் கம்பெனியில். அதனாலே ஒரு காண்டில் என்ன பண்ணேன், சரி நம்ம என்ன ஆனாலும் அடோபிக்கு வந்து போகக்கூடாது, அடோபி ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடாது, நம்ம ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சு இந்த ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து தமிழ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், தமிழ் லாங்குவேஜில் டக்குன்னு கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ தேடுறப்போ ஒரு வீடியோ இருக்கணுங்கிறதுக்காகவாவது நம்ம ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாஸ்டர் பண்ணி நம்ம அதை வந்து வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கடைசியில் அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு டைம் கேப்சூல் யூடியூப் சேனல் தான் அப்படின்றதுனால, யூடியூப் சேனல்னால் ஒரு பர்சனல் ஜேர்னல் தான் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லைன்னா இது இந்த வீடியோவே வந்திருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது இருக்கணும், பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான வேலை இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரையும். நிறைய பேர் இருக்காங்க, தைரியமாக இறங்கி செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஸ்டேபிள் பார்த்து எதாவது எனக்கு தோணுது அப்படின்னா அடோபி பேஸாக வைக்கிறது தான். சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் அடோபி அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் எங்கே கோர்ஸு ஆன்லைன் கோர்ஸ்லாம் பார்த்தாலும் அடோபிக்கு தான் 90% அடோபிக்கு தான் இருக்கும் பெரும்பாலும், நான் பார்த்த வரையும். அதனால் அட்லீஸ்ட் அடோபிக்கு கற்றுக்கிட்டு அப்புறம் அஃபினிட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னாவது பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பெருசாக அது வேலைக்கு வர மாதிரி தெரியல. பேசாமல் அதுக்கு அடோபியே கற்றுட்டு போயிடலாம். ஒரு லேடராக ஃபஸ்ட்டு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெப்பிட்டேட்டிவான இருக்கிற டிசைன் ஜாப்ஸுக்கு முதல்ல போகிறதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கேயே போகிறதுக்கு வந்து நம்ம பார்க்கணுமே தவிர இப்படி பண்ணி நம்ம சும்மா அதுக்கு போகணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தோணுச்சு. சரி, இப்போ இந்த ரெப்படேட்டிவாக இருக்கிற இதுலேயே நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நல்ல பேச்செக் வரக்கூடிய ஜாப் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார். பேக்கேஜிங் டிசைன் வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்பா, அடுத்து நல்ல சேலரி கொடுக்குறாங்க, நீ அதை போய்க்கலான்னாங்க. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் எனக்கு அதை பற்றி படிக்கணுன்ற பெருசாக ஒரு ஆர்வமே வரல. என்னை பொறுத்தவரையும் இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப இதுவும் கிட்டத்தட்ட பேக்கேஜிங் டிசைனும் பிராண்ட் ஐடென்டிட்டிக்குள்ளே ஒரு எலமெண்ட்டாக வந்துடும். ஆனால் எனக்கு மொத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான். இப்போ நான் இதையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது என்னவோ தெரில, அது மாதிரி கடுப்பாக இருக்குது, சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். ஆனால் சீக்கிரம் எப்படியாவது ஒரு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு பேக்கேஜிங் டிசைன் நல்லா கற்றுக்கிட்டு
பக்காவாக அடுத்த ஜாபுக்கு போகணும். அடுத்த ஜாபில் போய் இறங்கி இப்போ நான் வந்து பேசிக் சேலரி, ஒரு கிக் ஒர்க்கரோ இல்லை ஏதோ ஒரு பேசிக் சேலரி தான் வாங்கிட்டு இருக்கேன் நான். அடுத்து ஒரு டீசெண்டான சேலரி, குறைச்சிக்கலாம்ப்பா, என்ன ஆனாலும் கையில் ஒரு 5000 மிஞ்சுன்ற மாதிரி ஒரு அதாவது எல்லா செலவும் போக, எல்லாமே போக கையில் ஒரு 5000ஆவது மிஞ்சும். பர்சனல் எக்ஸ்பென்ஸுன்றத விட எந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்னால், நான் எவ்வளோ, அதாவது நல்லா இப்போ நான் வந்து மாதம் ரெண்ட்டுக்காக இருக்கட்டும், ட்ராவல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், அதாவது கம்யூட் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸ்பென்ஸு, ஃபுட்டு, நல்லா நல்லா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நான்வெஜ்ஜு அது இதுன்னு மாதம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றேன், தேட்டருக்கெலாம் போகிறேன், படம் பார்க்குறேன், இதெல்லாம் தேட்டர் போகிறத விட்டுருங்க, நல்லா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நல்லா சாப்பிட்றேன், ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் போக வெளியே சுற்றுறதுக்கு, படத்துக்கு போகிறதுக்கு, இல்லைனா சும்மாவே கையில் ஒரு 5000 இருக்குது சேவிங்ஸுக்கு, சேவிங்ஸ்னு கூட வச்சுக்கலாம், சேவிங்ஸுக்கு ஒரு 5000 இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேலரி பேக்கேஜில் வந்து போகணுன்னு இப்போ வந்து பிளான் இருக்குது. ஸோ எனக்கு இருக்க மைண்ட் செட்டுக்கு நான் கிராஃபிக் டிசைனை ஒரு டூலாக மட்டும் கோர்ஸ் எடுத்து கற்றுக்காமல், அது ஒரு டிசிப்ளின்னு நான் அதை வார்த்தையை கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன், அது கரெக்டாக தான், அது அப்படி தான் சொல்லணும். ப்ராப்ளம் சால்விங்கை ஃபோக்கஸ் பண்ணி சைக்காலஜி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான்ட்டு எங்கள் வீட்டில் வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பண்ணணும். டூலாக அணுகாமல் சுற்றி வளைச்சி எல்லா சைக்காலஜி ரீதியாகவும், ப்ராப்ளம் சால்விங்காகவும், டிசைன் திங்கிங்காகவும் அதை அணுகணும். அப்படி தான் அணுகணும், அதை அணுகணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். வந்துட்டாங்களோ என்னவோ. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு. அப்புறம் தம்மம்க்கு அடுத்து ஒரு வீடியோ இப்போ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன். அது வந்து என்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன். 15 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அனுப்பமான்னு பேரை மாற்றி சொல்கிறேன், அது பேர் வேறு இருந்தாலும் அனுப்பமானே அட்ரஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அனுப்பமா திடீர்னு ஞாபகமாக இருந்துச்சு. இத்தனை நாள் அனுப்பமா ஞாபகமாக தான் இருந்தது. அது என்னவோ இந்த ஞாபகம்லாம் வரத்துக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயன்றதை தாண்டி அதில் ஒன்றுமே இல்லை. அனுப்பமாக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து அதை க்ளோரிஃபை பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் மறுபடி அனுப்பமா ஞாபகமாக இருந்தது. அனுப்பமாங்கிறது பேசாமல் தனி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடலான் இருக்கேன். அனுப்பமாங்கிறது இந்த கடந்த ஒரு 4 வருஷம் அனுப்பமா என்னோடய மைண்ட் செட்டை வந்து ஷேப் பண்ணதில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன்னு நினைக்கிறேன். அனுப்பமாக்குன்னு நான் ஒரு ஐடென்டிட்டியை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அனுப்பமா வந்து ஒரு வேறு ஆள், கம்ப்ளீட்டாக தெளிவான ஆள். சொல்லப்போனால் அனுப்பமா வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வச்சுருந்தேன். அந்த ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்து அது என் ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணிச்சு. நான் உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதோட நான் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு ஏதாவது உருப்படியாக பண்ணணும். வரேன். நன்றி, வணக்கம்.